கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் கூட சங்கீதங்களின் புத்தகம் 119ஆம் சங்கீதத்தினுடைய 137ஆம் வசனம் முதற்கொண்டு 137ஆம் வசனம் முதற்கொண்டு 144ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். கர்த்தாவே, நீர் நீதிபரர், உமது நியாய தீர்ப்புகள் செம்மையானவைகள். நீர் கட்டளையிட்டவை சாட்சிகள் நீதியாக உண்மையானவைகள். என் சத்துருக்கள் உம்முடைய வசனங்களை மறந்தபடியால் என் பக்தி வைராகியம் என்னை பற்றுகிறது. நான் சிறிய வசதி பண்ணப்பட்டவமாய் இருக்கிறேன், ஆனால் உன் கட்டளைகளை மறவேன். உம்முடைய நீதி நித்திய நீதி, உம்முடைய வேதம் சத்தியம். உடைய சாட்சிகளின் நீதி என்றைக்கும் நிற்கும், என்னை உணர்வுள்ளவனாக்கும், அப்பொழுது நான் பிழைத்திருப்பேன். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த சங்கீத பகுதியிலே சங்கீதக்காரன் 3 காரியங்களை குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். முதலாவதாக தேவன் எப்படிப்பட்டவர், தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அவர் இந்த சங்கீத பகுதியிலே அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவன் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? 37ஆம் வசனம், 137ஆம் வசனம். நீர் நீதிபரர், உமது நியாய தீர்ப்புகள் செம்மையானவைகள். நீர் நீதிபரர், நீர் நீதிபரர். ஆண்டவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்றால் அவர் நீதி செய்கிற தேவனாய் இருக்கிறார், நீதிபரராய் இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஒருவர் நீதியாய் இருக்கிறார், நீதிபரர் அல்லது ஒரு நீதிபதியா இருக்கிறார் என்றால் அவருக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான காரியம் என்ன? ஒரு ஜட்ஜிக்கு நீதிய சொல்லணும், அதுதான் முக்கியம். அவருடைய ஜட்ஜ்மெண்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவருடைய வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தேவன் நீதிபரரா இருக்கிறார் என்று சொல்லி 138ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீர் கட்டளையிட்ட சாட்சிகள் நீதியும் மகா உண்மையுமானவைகள். நீதியும் மகா உண்மையும். எது நீதி மகா உண்மையா இருக்கிறது என்றால் அந்த நீதிபரருடைய சாட்சிகள். சாட்சிகள் சாட்சிகள் என்றால் வேத வசனம். ஆண்டவர் நீதிபரரா இருக்கிறார், அந்த நீதிபரருடைய வார்த்தைகள் அதுவும் எப்படிதான் இருக்குதா? எப்படி இருக்கிறது? நீதி உள்ளதாய் இருக்கிறது. ஆண்டவர் நீதி உள்ள தேவனாய் இருக்கிறார். அவருடைய வார்த்தைகள் நீதியும் மகா உண்மையாய் இருக்கிறது. ட்ரஸ்ட் வர்த்தி. அத நம்பலாம். நம்ம அது உண்மை உள்ளதா இருக்கிறது. நம்பத்தக்க வார்த்தைகளாக ஆண்டவருடைய வார்த்தைகள் இருக்கிறது. அடுத்தபடியாக இந்த சங்கீதக்காரன் என்ன சொல்கிறார் என்றால் 142ஆம் வசனத்தை வாசிக்கலாம். உம்முடைய நீதி நித்திய நீதி. இந்த நீதி எப்படிப்பட்டது என்றால் அது நித்தியமானது. நாம் ஏற்கனவே சங்கீதத்திலே வாசித்தோம், தியானித்தோம். ஆண்டவருடைய வார்த்தை தலைமுறை தலைமுறைக்கும் நிற்கக்கூடியது என்று நாம் பார்த்தோம். வேத வசனமானது தலைமுறை தலைமுறைக்கும் நிற்கக்கூடியது, அழியாதது. அதைதான் இங்க சங்கீதக்காரன் திரும்பமாக வேறு வடிவத்திலே வலியுறுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். உம்முடைய நீதி நித்திய நீதி, நித்திய நீதி. உம்முடைய வேதம் சத்தியம். அது ஆண்டவர் நீதி உள்ள தேவனாய் இருக்கிறார். அவருடைய வார்த்தைகள் நீதி உள்ளவைகள், உண்மை உள்ளவைகளா இருக்கிறது. அது எப்படி என்றால் நித்தியமாக கடைசி வரைக்கும், முடிவு வரைந்தும், தலைமுறை தலைமுறை வரைக்கும் அது நிற்கக்கூடியதாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. நித்திய நீதி. 144ஆம் வசனத்தை வாசிக்கலாம். உம்முடைய சாட்சிகளின் நீதி என்றைக்கும் நிற்கும். உம்முடைய சாட்சிகளின் நீதி, அவருடைய அந்த வார்த்தையினுடைய நீதி என்றைக்கும் நிற்கும், என்றைக்கும் நிற்கும். ஒரு கேஸ் இருக்கும், அந்த கேஸ் முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சிச்சு. எத்தனை வருஷம் கழிச்சியும் திரும்பவும் அந்த கேஸ் என்ன பண்ணலாம்? எடுக்கலாம்.
அதான் சொல்லுவாங்க, தூசியை பையில என்ன பண்ணிட்டாங்க, தூசியை தட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்டவருடைய நீதி, அவருடைய வார்த்தை என்றென்றைக்கும் இருக்கும், என்றென்றைக்கும் இருக்கும், அது அழியாதது. ஹல்லேலூயா. ஆண்டவர் நீதி உள்ளவர், அவருடைய வார்த்தைகள் நீதி உள்ளவைகள், உண்மை உள்ளவைகள். அந்த வார்த்தைகள் கடைசி வரைக்கும் நித்திய நீதியாயிருக்கிறது. அந்த வார்த்தைகள் என்றென்றைக்கும் நிலக்கக்கூடியதாக, நிலை நிற்கக்கூடியதாக இருக்கிறது. இதை சங்கீதக்காரன் சொல்லுகிறார். இப்ப ஆண்டவரை பத்தி அவர் சொன்னார். இப்ப அடுத்தது அவரை பற்றி அவர் சொல்லுகிறார். இந்த பகுதியிலே ஆண்டவர் நீதி உள்ளவராய் இருக்கிறார், அவர் வார்த்தைகள் நீதி உள்ளதாய் இருக்கிறது. இப்ப ஏன் நிலைமை, நான் இப்ப எப்படி இருக்கிறேன் என்பதை அவர் சொல்லுகிறார். வாசிக்கலாம். 141 வசனம். 141 வசனம். நான் சிறியவன், நான் சிறியவனாயிருக்கிறேன். ஆண்டவர் நீதி உள்ள தேவனாய் இருக்கிறார். நான் எப்படி இருக்கிறேன்? சின்னவன், எல்லாரிலும் சிறியவன். இந்த சிறியவன் என்கிற சரியான அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, அது லிட்டில் அப்படின்ற அந்த மீனிங்ல கிடையாது, சின்னது அப்படின்ற மீனிங்ல கிடையாது. ஒரு ஒரு நீதிபதி இருக்கிறார். அந்த நீதிபதிக்கு, நீங்க நீதிமன்றத்துக்கு போயிருக்கீங்களான்னு தெரியல, போயிருந்தீங்கன்னா தெரியும். அங்க போய் பார்த்தீங்கன்னா எல்லாரும் மாதிரி என்ன பண்ண முடியாது, ஆக்ட் பண்ண இருக்க முடியாது. அங்க அந்த சில முக்கியமான காரியத்தை நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஸோ அங்க நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்? சிறியவர்களா தான் இருக்கணும். போன்லாம் கூட உடனே டக்குன்னு எடுத்து ஜட்ஜி முன்னாடி பேச முடியாது. அப்படி பேசிட்டோம் அப்படின்னா டக்குன்னு என்ன பண்ணுவாங்க, ஃபைன் போட்டு போன் எடுத்து வச்சுப்பாங்க. அதோட அந்த நீதிமன்றம் முடியும் போது பெல் அடிச்சதுக்கு அப்புறம் தான் போய் என்ன பண்ணணும், ஃபைன் கட்டி வாங்க முடியும். ஸோ சிறியவன், நான் நீதிபதி முன்னாடி நின்று பேசுவதற்கோ என்ன பண்ண முடியாது, தகுதி இல்லை. விசாரிக்கும் போது என்ன பண்ணணும், பதில் சொல்லணும், அவ்வளவுதான். அதுக்கு மேல என்ன பண்ண முடியாது, பேசவே முடியாது. சாட்சியும் பேச முடியாது, குற்றவாளியும் குற்றம் சாட்டப்பட்டவர்களும் பேச முடியாது. கேள்வி கேட்கும் போது யார் தான் நம்ம சார்பா பேசுவாங்க? வழக்கறிஞர்கள் தான் என்ன பண்ணுவாங்க, பேசுவாங்க. இங்க சங்கீதக்காரன் சொல்ற, ஆண்டவரே நீர் நீதி உள்ளவராய் இருக்கிறீர், நான் ரொம்ப ரொம்ப சிறியவராய் இருக்கிறேன், என்னால எதுவும் செய்ய முடியல, நான் ரொம்ப சிறியவனாய் இருக்கிறேன் என்று இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அடுத்தபடியாக அவர் என்ன சொல்றார், 141 வசனத்தை வாசிங்க திரும்பமாக. அசட்டை பண்ணப்பட்டவனுமாய் இருக்கிறேன். எப்படிப்பட்டவனாய் இருக்கிறேன்? அசட்டை பண்ணப்பட்டவன். நீங்க நீதிமன்றத்துக்கு போனீங்க அப்படின்னு சொன்னா, இந்த குற்றம் சாட்டப்பட்டவங்க இருக்காங்க பாத்தீங்களா, இல்ல குற்றவாளியே, குற்றவாளி வந்து குற்றவாளின்னு நம்ம சொல்லக்கூடாது அந்த நீதிமன்றத்துல. ஏன்னா அது குற்றம் நிரூபிக்கப்பட்டாதான் அவர் யாரு, குற்றவாளி. அது வரைக்கும் அவர் என்ன சொல்லுவாங்கன்னா, குற்றம் சாட்டப்பட்டவர். அந்த குற்றம் சாட்டப்பட்டவரை வந்து வராங்க போறாங்க, அவர் தெரியும் அவர் தான் தப்பு பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி அவங்கள எல்லாரும் எப்படி பார்ப்பாங்க தெரியுங்களா? அங்க அந்த காரிடோர்லயே என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க, இவர்தான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவரை பார்க்கிற விதமே வேற மாதிரிதான் இருக்கும். ஆனா இப்ப கொலைகாரங்க குற்றவாளிகள் ரொம்ப என்ன பண்றாங்க, எத்தா வராங்க. அவங்க விடுதலை ஆகும்போது பாத்தீங்கன்னா பல காரணங்கள் வருது அவரை கூட்டிட்டு போறது. சரி, பொதுவா நீதிமன்றத்துல குற்றம் சாட்டப்பட்டவர்கள் எப்படி அவங்கள நினைப்பாங்க அப்படின்னு சொன்னா, அசட்டையா நினைப்பாங்க. இவன் தாங்க, இவன் தான் பண்ணிட்டான், இவன் தான் அதை நிக்கிறான் பாருங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க. ஸோ போலீஸ் சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த விலங்கு போட்டு என்ன பண்ணுவாங்க, கூட்டிட்டு போவாங்க. இப்படிலாம் போகும்போது அவங்களை எப்படி நினைப்பாங்க, அசட்டையா நினைப்பாங்க. சங்கீதக்காரன் சொல்ற, ஆண்டவரே நீர் நீதிபதி, உங்களுடைய வார்த்தை நீதியா இருக்கிறது, உண்மையா இருக்கிறது, எல்லாம் சரிதான். ஆனா ஏன் நிலைமை, நான் எல்லாரிலும் சிறியவனா இருக்கிறேன், அசட்டை பண்ணப்பட்டவனா இருக்கிறேன், நான் அசட்டை பண்ணப்பட்டவனா இருக்கிறேன். அடுத்தபடியாக அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா வாசிக்கலாம். 143 வசனம். 143 வசனம். இக்கட்டும் நெருக்கமும் என்னை பிடித்தது, ஆனாலும் உம்முடைய கற்பனைகள் என் மனமகிழ்ச்சி. இக்கட்டும்
நெருக்கமும் என்னை பிடித்தது. இப்ப இவர் சூழ்நிலை எப்படி இருக்கிறாரு? சங்கீதக்காரன் சொல்றாரு, இக்கட்டிலே இருக்கிறார். எனக்கு உதவி செய்வதற்கு யாருமே இல்ல. இக்கட்டு. எல்லாரும் என்ன பண்ணிருக்காங்க? சூழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இக்கட்டிலே நான் இருக்கிறேன். அடுத்தது நெருக்கத்திலே நான் இருக்கிறேன். எல்லாராலும் நான் நெருக்கப்படுகிறேன். நெருக்கம்னா வச்சு அழுத்துறது இல்ல. 4 பேர் சூழ்ந்து நின்று 4 கேள்வி என்ன பண்றாங்க? கேட்கிறாங்க, அழுத்துறாங்க நம்மள. இப்படிப்பட்ட சூழ்நிலையில நான் என்ன பண்றேன்? இருக்கிறேன். ஆண்டவரே, நீங்க நீதிபதியா இருக்கிறீங்க, ஆனா என் நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. நான் சிறியவனா இருக்கிறேன், நான் அசட்டை பண்ணப்பட்டவனா இருக்கிறேன், நான் இக்கட்டு, யாரும் எனக்கு உதவி செய்யாத ஒரு சூழ்நிலையில நான் இருக்கிறேன். அடுத்தது அவர் சொல்றாரு, எல்லாரும் என்ன சூழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. நெருக்கம், நெருக்கப்பட்டு கொண்டு இருக்கிறேன். எல்லாரும் பல கேள்விகள் என்ன பண்றாங்கன்னு கேட்டு என்னை நெருக்கத்திலே நான் இருக்கிறேன் என்று இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஓகே, இப்படிப்பட்ட சூழ்நிலையில இப்ப ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று சங்கீதக்காரன் சொல்லிவிட்டார். அடுத்தது நான் எப்படிப்பட்டவன் எந்த சூழ்நிலையில இருக்குன்னு சொல்லிட்டேன். இப்ப சொல்றாரு, இந்த சூழ்நிலையில நான் என்ன செய்யறேன்? இந்த சூழ்நிலை தான் இருக்கு. ஆண்டவர் நல்லவர், ஆண்டவர் வல்லவர், ஆண்டவர் விடுதலையாக்குறவர், எல்லாம் சரி. ஆனா என் பிரச்சனை தலைக்கு மேல இருக்குங்க. அப்படின்ற நேரத்துல சங்கீதக்காரன் என்ன செய்தார்? அது இன்றைக்கு நம்முடைய அனுபவமாய் மாறட்டும். இந்த சூழ்நிலையில சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நான் என்ன செய்யறேன்? 39ஆம் வசனம், 139ஆம் வசனம். உம்முடைய வசனங்களை மறந்தபடியால் என் பக்தி வைராக்கியம் என்னை பட்சிக்கிறது. 141. வாசிங்க. மறவேன். வாசித்ததான இந்த 2 வசனத்துல ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப வருகிறது. என்ன வருது? 39ல ஒரு வாசம், மறந்தபடியால். 41ஆம் வசனத்திலையும் மறவேன். சத்துருக்கள் என்ன பண்ணிட்டாங்களா? இப்படிப்பட்ட சூழ்நிலையில, நெருக்கப்படுற சூழ்நிலையில வேத வசனத்தை மறந்துட்டாங்க. ஆனா இங்க சங்கீதக்காரன் சொல்றார், நான் சூழ்நிலை எப்படிதான் இருக்கட்டும், ஆனா உங்களுடைய வேத வசனத்தை நான் என்ன பண்ணல? மறக்கல. ஆண்டவரே, நீர் நீதிபதியா தான் இருக்கிறீர். உங்களுடைய உண்மைகள் மாறாதவைகளா இருக்கிறது. உங்களுடைய வார்த்தை மாறாததா, இது நித்தியமானதா இருக்கிறது. ஆனா ஏன் சூழ்நிலை இப்படி இருக்கு? இந்த சூழ்நிலையில எல்லாரும் மாறிட்டாங்க. நான் வேத வசனத்தை மறவேன். அல்லேலூயா. இந்த வேத வசனத்தை நான் மறக்க மாட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவஜனமே, ஆண்டவர் நமக்கு கொடுத்ததான அந்த வாக்குத்தத்தங்களை நாம் நினைக்க வேண்டும். நம்முடைய சூழ்நிலை எதிர்மறையான சூழ்நிலையா இருக்கலாம். எல்லாராலும் சிறியவராக, அசட்டை பண்ணப்பட்டவர்களாக, நெருக்கத்திலே, இடுக்கண்களே, நெருக்கமான ஒரு சூழ்நிலையிலே நீங்க இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம், ஆண்டவர் நமக்கு கொடுத்ததான அந்த வாக்குத்தத்தங்களை நாம் மறக்க கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் சங்கீதக்காரன் சொல்லுவாரு, நீர் என்ன நம்ப பண்ணீங்களே அந்த வசனத்தை, உமது அடியனுக்காக நினைத்தருளுங்க. அதுதாங்க எனக்கு ஆறுதல். நான் அதை மறக்கவே மாட்டேன். அதை மறந்துட்டேன் அப்படின்னா என் சூழ்நிலையை என்னால மேற்கொள்ள முடியாது. தேவஜனமே, இன்றைக்கு இந்த சங்கீதக்காரனுடைய அனுபவம் நம்முடைய அனுபவமாய் மாற ஆண்டவர் நமக்கு கிருபை தருவார். நம்ம சூழ்நிலை எதுவானா இருக்கலாம், ஆனா இந்த வேத வசனங்களை நம்ம பிடித்து கொள்ளலாம். இந்த வேத வசனங்களை நம்ம மறந்து விட வேண்டாம். பல நேரங்களில சத்துரு செய்கிறதான மிக முக்கியமான காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, சூழ்நிலைகள் நேரத்துல வேத வசனத்தை நாம் மறக்க செய்கிறான் சத்துரு. நாம் மறந்து விடுகிறோம். காரணம் என்னன்னா, அந்த வேத வசனத்துக்கு மேல நம்மளுடைய பிரச்சனை என்ன பண்ணிடுது? போயிடுது.
இருக்கிற பிரச்சனையில எல்லாமே நடந்து மறந்து போகுது. ஆனா சங்கீதக்காரன் சொல்றார், என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, ஆண்டவரே உடைய வேத வசனத்தை நான் என்ன பண்ண மாட்டேன், மறக்கவே மாட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த அனுபவத்துக்குள்ளாய் நம்மை நாம் பழக்கப்படுத்திக் கொள்ள தேவன் நமக்கு கிருபை தருவாராக. நேற்றைய முன்தினம் அப்படின்னு நான் நினைக்கிறேன், எனக்கு சில இதே போல ஒரு நெருக்கம். இந்த மாதிரி நெருக்கத்தின் நேரத்துல வசனத்தை தான் நான் வாசித்து கொண்டிருந்தேன். அப்போ வசனத்தை வாசித்து தியானித்து கொண்டிருக்க நேரத்துல ஒரு வசனம் என்னை தேற்றினது. பாருங்க, அந்த வசனத்தை வைத்து நான் அப்படியே ஜெபித்தேன். என்னுடைய சூழ்நிலை முழுவதுமா மாறிடுச்சு. திரும்பவும் நான் இன்றைக்கு அதை பத்தி நான் வீட்டுல பேசிட்டு இருந்தேன். பிற்பாடு இன்றைக்கு நான் யோசித்து பார்த்தேன். அன்னைக்கு நான் ஜெபித்த அந்த நாள் முதல் கொண்டு, அந்த வேத வசனம் என்னை தேற்றினதான அந்த நாள் முதல் கொண்டு திரும்பவுமாக அந்த பிரச்சனை என்னோட சிந்தையில வரவே இல்லை. நானே யோசித்து பார்த்தாலும் என்ன பண்ணல. ஸோ வேத வசனத்தை நம்ம என்ன பண்ணணும், பிடித்து கொள்ள வேண்டும். அதை நம்ம திரும்பவுமாக ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும், நினைப்பூட்டி கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு வேலை. பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றான்னு சொன்னா, ஆண்டவர் நமக்கு சொன்னதான, நாம் படித்ததான, நம்ம கேட்டதான அந்த வேத வசனங்களை நமக்கு நினைப்பூட்டி கொண்டே இருக்கிறார். அந்த வேத வசனத்தை நம்ம திரும்பவுமா நம்ம நினைவுல நம்ம கொண்டு வந்தோம்னு சொன்னா, அந்த வேத வசனம் நம்முடைய சூழ்நிலைகளை அது மாற்ற வல்லமையுள்ளதா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்றான், நான் வேதத்தை மறக்கவில்லை. அடுத்தது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, 143ஆம் வசனம். 143ஆம் வசனம். என்னை பிடித்தது, ஆனாலும் உம்முடைய கற்பனைகள் என் மனமகிழ்ச்சி. இப்ப இக்கட்டு நெருக்கத்துல நான் இருக்கிறேன், ஆனாலும் இந்த வேத வசனம் தான் எனக்கு மன மகிழ்ச்சி. என் சூழ்நிலைகளை மாற்றுகிறது இந்த வேத. சோர்வுல நீங்க இருக்கிறீங்களா, என்ன செய்யறது அப்படின்ற அந்த சோர்வுல நீங்க இருக்கிறீங்களா, இந்த வேத வசனம் உங்களை சூழ்நிலையை மாற்றி உங்களை மன மகிழ்ச்சிக்குள்ளாக கொண்டு போக அது வல்லமை உள்ளதாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம சூழ்நிலைகளை நம்ம பார்க்க வேண்டாம். சூழ்நிலைகள் இருக்கிறது, சூழ்நிலைகள் உண்மை, சூழ்நிலைகள் உண்மை, வேத வசனம் சத்தியம். அல்லேலூயா. உண்மைகளை நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்ப வேண்டாம். சத்தியத்தை என்ன பண்ணுங்க, நம்புங்க. எங்க அப்பாவுக்கு 92 வயசு, நல்லா இருக்கு. அவருக்கு பார்த்தீங்கன்னா இந்த பீரியாடிக்கல் செக்அப், அதாவது வந்து எவ்வளோ நாளைக்கு ஒரு முறை செக் பண்ணணும் அப்படின்லாம் இருக்கு. போய் நாங்கள் டெஸ்ட் எல்லாம் பண்ணுவோம், பிளட் டெஸ்ட் அது இது எல்லாம். பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா, எல்லாமே போல்டு லெட்டர்ல தான் வரும் நிறைய காரியம். போல்டு லெட்டர்ல வந்து அதெல்லாம் என்ன இருக்கு, பிரச்சனையில இருக்கு அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் எடுத்து போய் டாக்டர் கிட்ட காட்டுவோம். இதெல்லாம் என்னது, இந்த ரிப்போர்ட் எல்லாம் உண்மை. ஆனா எங்க அப்பா நல்லா இருக்குது, அதுதான் சத்தியம். இன்றைக்கு அநேக நேரத்துல நம்ம உண்மையை பார்த்து கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு நம்முடைய சூழ்நிலையில இருக்கிறதெல்லாம் உண்மை. பிரச்சனை, போராட்டம், கவலை, சோர்வு, இதெல்லாம் உண்மை. ஆனா இந்த வேத வசனம் சத்தியம். இது என்னுடைய எல்லாத்தையும் மாற்றுங்க, இது எனக்கு மன மகிழ்ச்சியை கொண்டு வரும். அல்லேலூயா. என் சோர்வுல இருந்து எனக்கு விடுதலையை கொண்டு வரும், என் கண்ணீரை மாற்றும், என்னுடைய கவலையை மாற்றும். அல்லேலூயா. எல்லாம் மாறி நான் சந்தோஷம் உள்ளவனாக என்னை மாற்றும். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தபடியாக இந்த சங்கீதக்காரன் என்ன சொல்றாருன்னு சொன்னா, 144ஆம் வசனம். உம்முடைய சாட்சிகளின் நீதி என்றைக்கும் நிற்கும், என்னை உணர்வுள்ளவனாக்கும், அப்பொழுது நான் பிழைத்திருப்பேன். அப்பொழுது நான் பிழைத்திருப்பேன். இந்த பிழைத்திருப்பேன் என்று சொல்றது என்ன அப்படின்னு சொன்னா, நான் சாவர வரைக்கும் அப்படின்னு அர்த்தம். மரணம் வரைக்கும். ஒன்று மறவேன்,
மனமகிழ்ச்சி மரிக்கிற வரைக்கும். இந்த வேத வசனம் ஆண்டவருடைய நீதி எப்படி தலைமுறை தலைமுறைக்கும் அது நிற்கிறதா இருக்கிறதோ, எப்படி அது நிலை நிற்கிறதாக கடைசி வரைக்கும் நிலை நிற்கிறதா இருக்கிறதோ, அதே போல மரணம் வரைக்கும் இந்த வேத வசனம் என்னை நடத்தும். அல்லேலூயா. இந்த மரணம் வரைக்கும் இந்த வேத வசனத்தை நான் மறவேன். மரணம் வரைக்கும் இந்த வேத வசனத்தை நான் பிடித்துக் கொள்ளுவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. சில பேர் யோசிக்கிறீங்க, காலையில வந்து மரணம் மரணம் சொல்லுகிறீங்க அப்படின்னு சொல்லி. இந்த சங்கீதக்காரன் சொல்ற முடிவு வரைக்கும், என்னோட வாழ்க்கையின் முடிவு வரைக்கும், மரணம் வரைக்கும் இந்த வேத வசனம் என்னை நடத்தும். அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசித்து நாம் முடிக்கலாம். 48ஆம் சங்கீதத்துடைய 14ஆம் வசனம். 48ஆம் சங்கீதத்துடைய 14ஆம் வசனம். ஆட்டு மந்தையைப் போல இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். இந்த தேவன் எப்படிப்பட்டவர்? சதா காலங்களிலும் இருக்கிற தேவன். இப்ப நம்ம வாசித்த 144 அவருடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். ஆண்டவர் தலைமுறை தலைமுறையாக என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் நிலை நிற்கிற தேவன், நம்மளை நடத்துகிற தேவன், பாதி வழியில விடுகிற தேவன் அல்ல, கடைசி வரைக்கும் நடத்துகிற தேவன். அவர் எப்படி நடத்துகிறார் என்றால் வாசிக்கலாம். மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மரண பரியந்தம், நம்முடைய வாழ்க்கையினுடைய கடைசி பரியந்தம் அவர் நம்மை, இந்த வேத வசனம் நம்மை நடத்த அது வல்லமையுள்ளதா இருக்குது. ஹல்லேலூயா. இந்த சூழ்நிலை எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, இந்த வேத வசனத்தை மறக்க வேண்டாம். இந்த வேத வசனம் நம்முடைய மன மகிழ்ச்சியா இருக்கட்டும். இந்த வேத வசனம் நம்மை கடைசி வரைக்கும் நடத்த அது வல்லமையுள்ளதா இருக்கிறது. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நம்ம பார்க்கலாம். ஆண்டவரே, நீர் நீதி உள்ள தேவன். உங்களுடைய வார்த்தைகள், உங்களுடைய சாட்சிகள் அது நீதி உள்ளதாக, உண்மை உள்ளதாக இருக்கிறபடி நாங்கள் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உங்களுடைய நீதி என்றென்றைக்கும் நிலைக்கிறதா இருக்கிறபடினாலே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் தலைமுறை தலைமுறைக்கும் எங்களுக்கு நீதி உள்ள தேவனாக, நியாயாதிபதியாக இருக்கிறபடினாலே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய சூழ்நிலைகளை நாங்கள் காண்கிறோம், எங்களுடைய சூழ்நிலைகளை நாங்கள் அறிகிறோம். இந்த சூழ்நிலையில ஆண்டவரே, இந்த வேத வசனத்தை நாங்கள் மறக்காத பிடிக்கிறோம். இந்த வேத வசனம் கொடுக்கிறதான அந்த மன மகிழ்ச்சியை நாங்கள் அனுபவித்து ஆண்டவரே, மரணம் வரைக்கும் நீர் எங்களுக்கு வைத்திருக்கிறதான அந்த கடைசி வரைக்கும் இந்த வேத வசனத்தை பிடித்து கொண்டு ஓட ஹல்லேலூயா. நீர் எங்களுக்கு உதவி செய்தருளும்படியாக எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஹல்லேலூயா. 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 ஆண்டவரே, இந்த வேத வசனம் மாத்திரம் எங்களுக்கு மன மகிழ்ச்சியா இல்லாமல் போனால் நான் இப்பொழுதே துக்கத்தில் ஆழ்ந்து போயிருப்பேன் என்று சங்கீதக்காரன் சொல்கிறானப்பா. ஆண்டவரே, நாங்கள் துக்கத்தில் ஆழ்ந்து போகிறதற்கு அல்லப்பா. ஆண்டவரே, நாங்கள் திரும்பவுமாக எங்களுடைய எல்லா சூழ்நிலையிலும் ஹல்லேலூயா, எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரே, அந்த மன மகிழ்ச்சியாகிய அந்த வேத வசனத்தை ஹல்லேலூயா ஆண்டவரே நாங்கள் பிடித்து கொண்டு ஆண்டவரே அந்த எல்லா சூழ்நிலையிலும் மேற்கொள்ள ஆண்டவரே நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாக கேட்கிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பரலோக பிதாவே, துதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கற்றுத்தந்ததான இந்த வேத சத்தியங்களுக்காக ஸ்தோத்திரம். இதை எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் செயல்படுத்த, அபியாசிக்க, அதன் முன் வருகிற ஆசீர்வாதங்களை அனுபவிக்க எங்களுக்கு உதவி செய்து கேட்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளில் தேவ ஜனங்கள் என்னென்ன செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டு இருக்கிறார்களோ அந்த திட்டத்திலே தேவ கரம் கூட இருந்து வழி நடத்தும்படியாக கேட்கிறோம். ஸ்தோத்திரம்ப்பா. அதற்கு தேவையான எல்லா விதமான ஆண்டவரே
பண தேவைகள், பொருள் தேவைகள், ஆட்களுடைய ஒத்தாசைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீ கட்டளையிடும்படியாக கேட்கிறோம் ராஜா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, இந்த நாள் செய்ய வேண்டிய எல்லா காரியத்துக்கு தேவையான கிருபையும் பலனையும் கர்த்தர் நீ கட்டளையிடும்படியாக கேட்கிறோம்ப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. பாதுகாப்பை கர்த்தர் நீ கட்டளையிடும்படியாக கேட்கிறோம். வேத வசனத்தை இந்த நாள் முழுவதும் நாங்கள் தியானிக்க, ஆண்டவரே, இந்த வேத வசனங்களை நாங்கள் அசை போட, இந்த வேத வசனங்களை நாங்கள் அனுபவிக்க, ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாக கேட்கிறோம். தேவஜனத்தை ஆசீர்வதி. எல்லா துதி கன மகிமை உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். ரட்சகர் மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென், 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 ஆமென். Praise the Lord, praise the Lord. God bless you, God bless you.